இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசரி சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று 12ஆம் தேதி நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 53, 84, 27 8427 அப்படிங்கிற மாதிரி நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் 08471 அப்படிங்கிற மாதிரி 0க்கு 8, 8க்கு 4, 7க்கு 2, 1க்கு 7 ஃபுல்லாகவே பவராக தான் நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போ இன்றைக்குரிய கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கணிப்பில் நம்ம என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். 84, 27 ஸ்ரீசக்தி 441 நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் 142. இந்த 42 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, ஆனால் நான் பிசியில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா எப்படியாவது நம்ம ஒரு சில போர்டில் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். ஒரு சில நாள் ஒரு சில போர்ட்லேயும் வரல அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே தான் இருக்குது. ஓகேங்களா? 427 ரிசல்ட்டு 42 பிசியில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஏபிசி சிங்கிள் செட்டில் டபுள்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தேன். 288, 171, 065, 655 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். இதில் எதுவுமே வரல. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸில் 111 கொடுத்தோம். நான் வேணால் சுருக்கமாக சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் 111 அடிக்கலாம். அது மட்டும் நான் ஃபாலோ அப் நம்பராகவே 111 நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். 111 ஒரு 222, 111 ஒரு 222 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். 4D சிங்கிள் செட்டில் நம்மளுக்கு 86, 51 கொடுத்துருந்தேன். 84, 27 அவ்வளோதான். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 8 நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா? அதில் 2 பி போர்ட்லையும் 8 டி போர்ட்லையும் வந்திருக்குது கணக்கு. ஓகேவா? சரி, ஏபிஎஸ்சிபிசியில் பொறுத்த வரைக்கும் 54, 88, 11, 37. பிசியில் 27, நான் 37 கொடுத்துட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மற்றபடி 42 அதான். பிசி மட்டும் தான் கொஞ்சம் 37, 27க்கு 37 கொடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போது, இன்றைக்கி என்ன மாதிரி உன்னோட கெஸ்ஸிங்கில் என்ன சொல்ல போகிறேன், இது இந்த வருஷத்தோட சார்ட். இன்றைக்கி நான் முக்கியமான தகவல்களாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி 4D கன்ஃபார்மாக உண்டு. இதை தான் நான் சொல்ல முடியும். சும்மா ஊழ உதற விடாத அப்படின்னு சொல்லாதீங்க, சும்மா போங்கு கட்டாத அப்படின்னு சொல்லாதீங்க. நான் செப்டம்பர் மாதம் 8 சும்மா நீ அதே மாதிரி வெற்றி கொடுத்தேன் திரும்பி போட்டு சொல்லாத, காதல் ரத்தம் வருதுன்ற மாதிரி சொன்னாலும் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். பட் என்ன தகவலோ அதை நான் சொல்லி தாகணும். செப்டம்பர் மாதம் இந்த 8008 அப்படின்னு கொடுத்ததில் 8007 இது ஒரு வெண்டிங்காக கொடுத்துருந்தேன். அப்புறம் 6001 நான் 6001 வெண்டிங்காக கொடுத்துருந்தேன். ஸோ இது வின்வின், சாரி, இது 50-50. இதுக்கு ஸ்ரீசக்தி 50-50யும், இங்கே வின்வினுக்கு ஸ்ரீசக்தியும் நான் வின்னிங் கொடுத்துருந்தேன். பட் அந்த டார்கெட்டில் இன்றைக்கி கணக்கப்படி பார்த்தால் இன்றைக்கி டைரக்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு எனக்கு கொஞ்சம் முக்கியமாக தெரியுது. ஆனால் அது 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்தாலும் ஓரளவு கம்பேர் பண்ணிவிட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். மற்றபடி இப்போதைக்கு என்ன மாதிரி கேசிங் இருக்கோ அதை தான் நான் கொடுக்க போகிறேன். 84, 27 ஓகே. இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த 427க்கு பவர் நம்பர் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதத்துலேயே இந்த 427க்கு இந்த இடத்துலையும் சரி, இந்த 4 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது, இந்த 701 எடுத்தாலும் சரி, 801 எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துங்க. உங்கள் கணக்கில் எப்படி வேணாலும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துங்க. எப்படி வேணாலும் கிராஸாக இப்படி கிராஸாக இறக்கி பார்ப்பீங்களோ, இல்லை கூட்டல் கழுத்தில் பார்ப்பீங்களோ, இல்லை பவர் நம்பர் பார்ப்பீங்களோ, இல்லை பெண்டிங் நம்பர் பார்ப்பீங்களோ, இல்லை மிஷின் நம்பர் வருதோ, இல்லை 2 மணிக்கு கெஸ்ஸிங் நம்பர் தரேன் அதை வச்சு பார்ப்பீங்களோ, இல்லை டியர் ரிசல்ட்டை வச்சு இப்படி கம்பேர் பண்ணி பார்ப்பீங்களோ, எப்படி வேணாலும் பார்த்துங்க. ஆனால் நான் சொல்ல ஒரே ஒரு செட், 2 செட்டு அது என்னோடய கணக்கில் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி மிஷின் நம்பர் வந்தோன்னு தான் அதை நான், ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டோம்னா அவன் அப்படியே கேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த 2 செட்டு மட்டும் மத்தியானம் 2:15 மேலே தான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் என்ன இருக்குது
அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடலாம். அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு இதுலேயே பெண்டிங் நம்பர் இந்த நம்பர் வரல, அந்த நம்பர் வரல, எந்த நம்பர் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கு பண்ணி பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் என்னமோ இதுவாகத்தான் இருக்கும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது. நான் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு நான் அந்த விஷயங்கள் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து 50-50 ஸ்ரீசக்தி வின் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 3 நாளுக்குள்ளே தான் நம்மளுக்கு டார்கெட்டே உண்டு. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டோம், இதுக்கப்புறம் 4 நாள் ஃபுல்லாக பிசிஏ பாஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கஷ்டமும் இருக்கலாம். இல்லை 3D பை லக்கில் 787 அடித்த மாதிரி போன மாதத்தில் இந்த 787 அடித்த மாதிரி 787 கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த 852 போன மாதத்தில், அப்புறம் 787 கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம வெற்றி வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிசிஏபின்னு நிறைய கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வேணாம். நம்மளோட டார்கெட் 4D ஏன் கணக்கில் என்ன வரல, இந்த மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வரவே இல்லை. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அக்டோபர் மாதம் ஃபுல்லாக 4D கணக்கு எங்கேயுமே வரல. அதனால் விட்டதை பிடிச்சே ஆகணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி எப்படி கெஸிங் இப்போதைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி முக்கியமான நம்பர் நான் எடுத்திருக்கேன். அது ஆனால் 2 ஆளுக்கு மேலே தான் கொடுப்பேன். அதுவும் 2 ஆளுக்கு மேலே விருப்பப்பட்டால் தேவை இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். 130 ரூபா அதுக்குரிய சார்ஜ் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினாலும் அனுப்புவோம். அவ்வளோதான். ஓகேவா? எல்லாத்தையும் நான் ஓப்பனாக இதில் சொல்லிட முடியாது. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இதில் தான் ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம அப்படியே நீட்டாக ரிசல்ட்டை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 13ஆம் தேதி இன்று 50-50 117 117 ட்ரா நம்பர். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது, என்ன விஷயம், நம்ம கொஞ்சம் இந்த ஜாஸ்தியாக தான் விஷயங்களை சொல்லுவோம் நண்பர்களே. நம்ம சுருக்கமாக இதான் வரும், இப்படி தான் வரும், இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். எப்படி இங்கே வருது கணக்கு, ஏன் வருது, எதனால் வருது, ஏன் இங்கே வச்சா, எப்படி இங்கே வருது, இந்த விஷயங்களெல்லாம் சொன்னால்தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். அதனால தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறது. சரிங்களா? ஓகே. ஏன்னா அதை விட்டுட்டு நான் சிம்பிளாக எடுத்துகிட்டு இந்த நம்பர் தான் இன்றைக்கி நான் 84-27 ஓகே, இதுக்கு இந்த 2 நம்பர் தான் வரும் அப்படின்னு கணக்கில் சொன்னால் அவள் திருப்பி மாற்றி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, அதுக்கப்புறம் ஏன் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். 84-27 நேற்று ரிசல்ட்டு. ஓகே, இதுக்குரிய செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட்டு எடுத்து வைக்கணும்னு வச்சுங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை அவன் ரிசல்ட்டை மாற்றிட்டான்னு வச்சுங்க. எப்படி மாற்றுவான்? ஏன் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தா 10:30 மணிக்கு, 11:30 மணிக்கு, 12:30 மணிக்கு, 1:30 மணிக்கு, 2 மணிக்கு, 2:30 மணிக்கு மிஷின் நம்பர்னு இத்தனை ப்ராசஸையும் தாண்டி தான் 3 மணி ரிசல்ட்டுங்கிறதே வருது. அப்படிங்கும்போது ஒரு சில நாள் நம்ம முன்னாடி எடுத்து வச்ச கணிப்பு அப்படியே நம்மளுக்கு வந்தாலும் வரலாம், இல்லை ஒரு சில நாள் அது மிஸ் ஆகலாம். இருந்தாலும் ஒரு தடவை கெஸ்ஸிங் நம்ம எடுத்து வச்சுருக்கோமா, 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இவெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வரான், எப்படியெல்லாம் வருது. ஒருவேளை நம்ம இன்றைக்கி 888ன்னு நம்ம நினச்சி வச்சுருக்கிற நம்பர் வந்து ஒருவேளை 1 மணி டிஆரில் அடித்தா என்ன பண்ணுறது? அதே மாதிரி 1:30 மணிக்கு 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டில் வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ திரும்பி வந்து ஐயோ என்னடா நம்ம நினச்சி வச்ச ரிசல்ட் இதில் வந்துருச்சு, அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிற இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கணக்கில் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் இதையும் வச்சுங்க, உங்கள் கணக்கு எடுத்ததை அதையும் வச்சுங்க. 2:30 மணிக்கு என்ன கணக்கில் வருதோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு முடிவு பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏ போர்டில் 9, பி போர்டில் 9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சி போர்டில் 5, 4க்கு 9, 2க்கு 9, 7க்கு 5. உங்கள் கணக்கில் எதை வருதா எடுத்துங்க. ஓகேங்களா? ஏ போர்டில் 9, பி போர்டில் 9, சி போர்டில் 5. ஏன்னா இந்த கணக்குகளையும் நீங்கள் வாங்க. அதான் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். 427 இங்கே இருக்குது, அப்படின்னா 461 வருமா அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்தாலும் சரி. இல்லை நான் கிராஸாக பார்க்குறேன், 427 இங்கே இருக்குது, 27க்கு 64 வருமா? ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக இதில் வந்து பெண்டிங் நம்பர், இந்த நம்பர் பெண்டிங்காக இருக்கா, 427 இது பிரட்டி போட்டால் 461 வருது, இப்படி வருமா? ஓகே. அப்படி இல்லைனா இதில் வேறு எங்கேயாச்சும் 4க்கு என்ன வருது, இதுலேயே 4 எங்கே இருக்குது, இந்த இதுலேயே பெண்டிங் நம்பர்லேயே இதில் பார்த்தீங்கன்னா என்ன 4 வந்து வரல, நேற்று வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 7 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, 1, 2, 3 இன்னும் வரல, 4. பி போர்டில் 5 இன்னும் வரல, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 8 வந்துருச்சு, 5 வரல, 9 வந்துருச்சு, 0 இன்னும் வரல. பி போர்டில் பெண்டிங்காக இருக்குது. சரி, அதே மாதிரி சி போர்டை பார்த்தீங்கன்னா 1, 7 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 6, 7, 5, 6, 7, 8 இன்னும் வரல, 9 வந்துருச்சு, 0 இன்னும் வரல, 3 இன்னும் வரல. அப்படிங்கும்போது இதெல்லாம் கணக்கு பண்ண இது இன்றைக்கி வருமா அப்படிங்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு.
எந்த நம்பர் பெண்டிங் நம்பர்லன்னு ஒரு சில நாள் கணக்கு பண்ணி வைப்போமா, அதுவும் வராது. அவன் என்ன பண்ணிடுவான்னா மிஷின் நம்பர்லேயோ இல்லை லாஸ்ட் ரிசல்ட்லேயோ தூக்கி அப்படியே வச்சுருவான். அதனால் இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் இது எல்லா நாளுமே சொல்ல முடியாது. நான் இதுக்கு முன்னாடி 50-50ல் வெற்றி எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எப்படி எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சு வேலை, வேறு ஒன்றும் இல்லை. 995 உங்கள் கணக்கில் இருந்தால் பார்த்துங்க. சிங்கிள் செட்டு சப்போர்ட் நம்பரில் 670, 801, 930, 297, 4க்கு 6, 2க்கு 7, 5க்கு 7க்கு 0, 4க்கு 8, 2க்கு 0, 7க்கு 1, 4க்கு 9, 2க்கு 3, 7க்கு 0, இல்லை 4க்கு 2, 2க்கு 9, 7க்கு 7 வந்து ஒரு வேலை இறங்கினாலும் இறங்கலாம். ஏன்னா இந்த 91க்கு 71 நான் இங்கே 72 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நம்ம நேற்று என்ன வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தோம் அந்த கொடுமையை நான் எப்படி சொல்கிறது மயிலாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் மாற்றி கொடுத்துட்டேன் நண்பர்களே. அதான் எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. என்ன செய்கிறது, இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நான் கொடுத்துருந்தேன் பாருங்கள். நேற்று நான் கொடுத்தது 427 ரிசல்ட்டு. இந்த பாருங்கள், 84-27 ரிசல்ட்டுக்கு 84-38. நான் சொன்னேன் நான் நெருக்கி எடுத்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. இது நேற்று 1.25 அனுப்பி விட்டது ஒரு நண்பருக்கு. 84-27க்கு 84-38 கொடுத்துட்டேன். இந்த 27 கொண்டு போய் ஏபியில் கொடுத்துட்டேன். இதான் ஒரு சின்ன வருத்தமாக போயிடுச்சு. என்னடா இது ஜஸ்ட் மிஸ்ஸில் கொண்டு வந்து இப்படி நெருக்கி விட்டுட்டோமே. 84-27க்கு 84-38 கொடுத்துட்டேன். 27 தூக்கி ஏபியில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதில் பாருங்க, ஏபியில் பிசியில் 27 பாஸ் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏபியில் கொடுத்துருக்கேன். அப்படியே போர்டு மாற்றி கொடுத்துட்டேன். ஏசியில் இங்கே கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏசியில் வந்து 47, நான் இந்த இடத்துல 87ன்னு கொடுத்துட்டேன். இதுதான் ஒரு சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இது மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 27 நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா திரும்பியும் பாருங்கள். 27க்கு நான் 72 கொடுத்துறேன். இது அப்படியே பரட்டி போட்டால் 27. இதுதான் ஆள் போட பொறுத்த வரைக்கும் 2-7 கொடுத்துருந்தேன். 27 அது அப்படியே பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. இதான் நண்பர்கள் நான் நேற்று கொடுத்தது. இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் நெருக்கி எடுத்துடலான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிறது. இது முழுக்க கேரள மாநிலத்திற்கு மட்டுமே. பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே இங்கே இடம்பெறவில்லை. திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்சன் ஒன்லி. தெர் இஸ் நோ பெட்டிங் அண்ட் ஹேண்ட் எதுவுமே இங்கே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி பாக்ஸில் இன்றைக்கி 8, 4க்கு 8, 2க்கு 8, 7க்கு 8 விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வரவே வராதுன்னு எந்த நம்பரை தூக்கி ஓரமாக போடுறீங்களோ அந்த நம்பர் தான் வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இதில் சிங்கிள் செட்டில் பார்த்தீங்கன்னா 9414, 8க்கு 9, 4க்கு 4, 2க்கு 1, 7க்கு 4, 9414 ஏபி 4Dயில் எனக்கு ஒரே ஒரு நம்பரில் இதுக்குள்ளே வரலாம்ங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. பட்டு என்ன மாதிரி கணிப்பு, ஏதாவது 2:30 மணிக்கு தான் என்னோடய டார்கெட். 2:30 மணி அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருப்பேன். ஏன்னா எப்படி கொண்டு வராங்கிறத ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம இறக்கி ஆகணும். இதுக்கு முன்னாடி எதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் இது தான். அவங்க கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆல் 6 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஒருவேளை 4க்கு 6, 7க்கு 6 வரலாம். இல்லை 4க்கு 6, 7க்கு 0 வரலாம். ஏசி 60 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 58, 00, 66, 88, 89 இதுதான் என்னோடய கணிப்பில் இருக்குது. இதுவும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நிறையா பேர் நிறைய விதமான கெஸ்ஸிங் நிறையா விதமாக எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. நான் வந்து சிம்பிளாக எடுக்கிற தகவலை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதனால் உங்களுடைய கணக்கில் வருதா, ஓகே இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை நீ உன்னுடைய கெஸ்ஸிங் எல்லாம் ஒரு ஓரமாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே நோட்டை மூடி வச்சுட்டு உங்கள் கெஸ்ஸிங்க்கு என்ன வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் யாரையுமே நான் எந்த வித கம்பலும் பண்ணல. விருப்பம் யாருக்கு இருக்கோ அவங்க 2 ஆளுக்கு கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கோங்க. இல்லை நான் இதை வச்சே நான் வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் ஒரு வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு 200 லைக்காச்சும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் மூலியமாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ லைக் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கூட தயங்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வெற்றி தோல்வி சகஜமாக தான் நண்பர்கள் இருக்குது. எல்லா நாளும் வெற்றியே அப்படின்றத நோக்கி வந்து அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இன்றைக்கி வெற்றி வந்துடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் இது பண்ணுறீங்களா, ஓகே இது ஓரம் கட்டி வச்சுருங்க, தானாக வெற்றி வரும். திருப்பி அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம்
அப்படியே ராஜா நீ நினச்சிக்கிட்டே இருக்கியா, அப்போ இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்து ஏமாற்றத்தில் விட்டுரும். அதனால் வந்து கெஸி இது ஒரு கணக்கில் வருதா எடுத்துக்கிறீங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போங்க. அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. தானாக அதை வின்னிங் ஆனோன்னா உங்களை வந்து தட்டும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. மறக்காமல் நம்ம கொடுக்குறத தகவல்களை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவுக்கும் நான் இனிமேல் சொல்கிறேன், ஒரு 200 லைக் ஆச்சு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிக்கலனாலும் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்முடைய கணிப்பில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இது முழுக்க கேரள மாநிலத்திற்கு மட்டுமே. கேரள மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் தெர் இஸ் ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட். ஏதாச்சும் நண்பர்கள் இருந்தால் தேவைப்பட்டால், கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 8610144122 8610-144-122 அப்படிங்கிற நம்பருக்கு 2 காலுக்கு விருப்பம் இருந்தால் ஜிபே 130 ருபீஸ் அனுப்பிட்டு ஹாய் அனுப்புங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர் அனுப்புகிறேன். இது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கோட நான் திரும்ப சந்திக்கிறேன். அதே 6001ங்கிற மாதிரி இன்றைக்கி சூப்பரான ஒரு வின்னிங் வரணும், பார்ப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.